என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் நம்மளோட புக்கு அமேசானில் இப்போ லைவ்ல இருக்கும். ஸோ யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம், கோச்சிக்காதீங்க. எங்களுக்கே அமேசான் வந்து இது ஃபஸ்ட் டைம், புதுசு வேறு. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ சேல் ஆச்சு, ஒரே நாளில் எப்படி இவ்வளோ புக்கு சேல் ஆச்சுன்னு சொல்லி டெம்பரவரியாக பிளாக்கே பண்ணிட்டாங்க. நம்ம தான் நம்பர் 1 பெஸ்ட் செல்லராகவே இருந்தோம். உங்களுக்கே தெரியும், அந்த வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். பிகாஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துருச்சு. சென்னை காமிச்ச வேர் ஹவுஸில் காமிச்ச அத்தனை புக்குமே ஸ்டாக் சோல்ட் அவுட்டு. கோயம்புத்தூர் வேர் ஹவுஸ்க்கு காமிச்ச அத்தனைமே சோல்ட் அவுட்டு. ஸோ அப்புறம் செல்ஃப் ஷிப் கொடுத்தாங்க. செல்ஃப் ஷிப்பில் இவ்வளோ பீக் ஆர்டர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு அவங்க வந்து டவுட் ஆகிட்டு, ஸோ நான் வேணால் அந்த இது காட்டுறேன், மெயில் உங்களுக்கு காட்டுறேன், அமேசான்லேருந்து வந்த மெயிலு. ஸோ டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் என்ன சேல் பண்ணுறீங்க, எப்படி கரெக்டாக புக்கு போய் சேருதா, என்ன ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இந்த சேல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்ததில்லை, இவ்வளோ நம்பர் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றனால அவங்களே பிளாக் பண்ணிட்டாங்க அமேசானே. ஸோ அப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன தான் ஸ்டாக்ஸ் இருந்தாலும் அதை ஆக்டிவேட் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் ப்ராப்பராக உங்களோட அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்து மறுபடியும் வேர் ஹவுஸ்க்கு அமுச்சு இன்றைக்கி சென்னை வேர் ஹவுஸ்க்கு மொத்தம் 500 புக்ஸ் கிட்ட அமுச்சிருக்கோம். ஸோ தமிழ்நாடுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன், இங்கிலீஷ் சேனலில் வீடியோ போடலை. ஏன்னா திருப்பியும் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நிறைய பேர் ஏன்னா நான் தனியாக சேல் பண்ணுறத விட உங்களோட ப்ரைஸ், அமேசானோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு. ஏன்னா அமேசான் ப்ரைஸில் நாங்கள் ஏன் கம்மியாக கொடுக்குறோன்னப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து கம்மி, டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே கம்மியாக தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் புக்கோட ப்ரைஸும் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நாளைக்கே கூட சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டெலிவரி ஆகும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க 2 டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ப்ரைம் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறமா தமிழ் புக் வேணும்னு கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ தமிழ் புக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது இங்கிலீஷ் சேனலில் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் புக் ஆப்டிடியூட் என்னோட புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கான கொஷின் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது பேங்க்கு, ரயில்வே இப்போ கொஞ்சம் டஃப் லெவல் ஆக்கிட்டனால இந்தியா ஃபுல்லாக நடக்கிற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தான் அந்த புக்கு. இப்போ தமிழ்நாடு மட்டும் நடக்கிற டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த ஆப்டிடியூட் புக் வந்து அவ்வளோ டஃப் லெவலில் கொஷின்ஸ் நம்ம எக்ஸாமில் வராது. ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக தான் வரும் அப்படின்றனால இப்போ தான் நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ் புக்கு, தமிழ் மீடியம்க்கு. ஸோ நான் கண்டிப்பாக அந்த புக் லான்ச் பண்ணோன்னே சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த புக் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் போய் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ கோச்சிக்காதீங்க, 2-3 நாளாக நானும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ நீங்கள் தாராளமாக போய் வாங்கிக்கலாம். 500 புக் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். இன்கேஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வேகமாக நாங்கள் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணிடுறோம்ப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இந்த சப்போர்ட்டுக்கு. தேங்க்யூப்பா. பை.